Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. Guys, இது ஒரு market analysis video. ஸோ நாளைக்கு எப்படி market perform பண்ண போகுதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் என்னோட வியூ அந்த மார்க்கெட் எப்படி மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ண போகுது என்ன ஏதுங்கிறது தான். இது வியூவும் கிடையாது, எந்த டிப்பும் கிடையாது. ஓகே, திஸ் ஜஸ்ட் மை வியூ ஆன் மார்க்கெட். மார்க்கெட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறேங்கிறது தான் இதில் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நேற்று மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரேலி பார்த்தோம். இன்றைக்கி என்னாச்சுன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி இமீடியட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு. ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுக்கப்புறம் மேலே போய் இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்னே ஃபார்ம் ஆச்சு. ஓகே, டபிள்யூ பேட்டர்ன் நான் எங்கேயும் ட்ரேட் பண்ணல, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு இன்றைக்கி கான்ஃபிடன்ஸ் கிடைக்கல. ஏன்னா இந்த ரெட் கேண்டலுக்கு அப்புறம் இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த லோ பிரேக் பண்ணிச்சு. அதனால் நிறைய பேர் இங்கே ஷார்ட் தான் வாங்கி வச்சுருப்பாங்க. என்ன ஆச்சுன்னா மேலே போயிடுச்சு. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இந்த லோ வந்துட்டு இங்கே பிரேக் ஆகலை. ஆனால் 15 minutes டைம் ஃப்ரேமில் அந்த லோ பிரேக் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பெரிய விக் இருக்கிறனால எனக்கு நல்லா தெரிஞ்சு பையிங் மொமெண்டம் இருக்குன்னு. ஆனால் நான் ட்ரேட் பண்ணல, ஆஸ் பர் பிளான் நான் ட்ரேட் பண்ணல இன்றைக்கி. நாளைக்கு ஒரு வேளை 20,857 860 இந்த காஸ்ட் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். 20,825 28 வரைக்கும் என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, இது நிஃப்டி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியில் சேம் மார்னிங் ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அதுக்கப்புறம் நல்ல புஷ், திருப்பி ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக புஷ் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு ஒரு வேளை வாலட்டைலாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, அதாச்சும் சைடுவே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஒரு வேளை வந்து 47,000 அண்ட் 47,025 இல்லை 47,045 இந்த ப்ரைஸ் கிடச்சா கண்டிப்பாக பை பண்ணுவேன். பை பண்ணிவிட்டு ஒரு 80 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்குள்ளே ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஓகே, இல்லாட்டி ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில் எனக்கு மார்னிங் என்னாச்சுன்னா ஒரு ட்ரேட் கிடச்சிது இந்த இடத்துல. அந்த ட்ரேடு வந்துட்டு 1:2 இங்கே 1:2 கொடுத்தோன்னா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக 1:3 கொடுத்தோன்னா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். இன்னொன்று அது கீழே வரைக்கும் வந்து ரிட்டன் மேலே போய் 1:2ல் எஸ்எல் ஹிட் பண்ணிடுச்சு. அதாச்சும் இந்த ஸ்விங்கில் வச்சுருந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அது ஹிட் ஆகிடுச்சு, விச் இஸ் டோட்டலி ஃபைன். அதுக்கப்புறம் திருப்பி நமக்கு இங்கே ஒரு ட்ரேட் கிடச்சிது. இப்போ இந்த ட்ரேட்லேயும் இங்கே எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, விச் இஸ் டோட்டலி ஃபைன். திஸ் இஸ் ஹவ் ட்ரேடிங் ஒர்க்ஸ். சின்ன எஸ்எல் தான், பெரிய எஸ்எல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன எஸ்எல் அது, அதனால் ப்ராப்ளமே கிடையாது எனக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் அ மினிட், நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஐ ஹவ் எக்ஸிட்டட் திஸ் ட்ரேட் பிகாஸ் இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் திருப்பியும் இந்த லெவல் ப்ரீஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணுவேன். அதாச்சும் திருப்பியும் $73.80 கிட்ட ட்ரேட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக என்ட்ரி பண்ணிவிட்டு டார்கெட் பார்த்தா $72.30 கிட்ட இருக்கும். ஓகே, மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இந்த வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்ட் கண்டிப்பாக பண்ணலாம், ஏன்னா ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு மார்க்கெட் ஆல்ரெடி. ஓகே, அப் டவுன் எல்லா சைடுமே மூவ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பேட்டர்ன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கஷ்டம். இந்த லோ பிரேக் ஆகிடுச்சுன்னா, அதாச்சும் $72.80 கீழே பிரேக் ஆகிடுச்சுன்னா நல்ல மொமெண்டம் கூட நம்ம பார்க்கலாம் டவுன் சைடுக்கு. டவுன் சைடு எங்கே வரைக்கும் பார்க்கலான்னா $67.80 வரைக்கும் கூட பார்க்கலாம். ஏன்னா அதுதான் ஃப்ரெஷ்ஷான சப்போர்ட். ஓகே, ஸோ அது கண்டிப்பாக நான் கேப்சர் பண்ணணுன்னு தான் நான் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கேன். கிடச்சா வெல் அண்ட் குட். கண்டிப்பாக நான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணி இந்த ட்ரேட் கூட கேப்சர் பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோல்டில் என்ன ஆச்சுன்னா, நமக்கு மார்னிங் 9 o'clock ஒரு ட்ரேட் கிடச்சிது. 9:30 இந்த இடத்துல ட்ரேட் கிடச்சிது. நான் என்ட்ரி பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். திருப்பியும் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ட்ரி பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கேன். 1:4 ட்ரேட் இது, விச் இஸ் வெரி குட். அதாச்சும் ஃபர்ஸ்ட் ட்ரேடு 2036 கிடச்சிது, செகண்ட் ட்ரேட் வந்துட்டு 2015 இப்போ கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா இந்த ட்ரேட் வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. மண்டேயோட ட்ரேட் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. இது டியூஸ்டேயோட ட்ரேட், ஃப்ரெஷ் ட்ரேட் இது. ஓகே, ஸோ இங்கே வந்து 10 பாயிண்ட்ஸு, ஆனால் இங்கே நமக்கு 25 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டோம். அதாச்சும் இப்போ கரண்ட்டாக பார்த்தா நம்ம 22 பாயிண்ட்ஸில் இருக்கும். ஓகே, வி ஆர் ஆன் மோர் தேன் 1:2 ப்ராஃபிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த லெவலில் ஷார்ட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி மார்க்கெட் எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஓகே, ஸ்விங் ட்ரேடிங் நெஸ்லே இந்தியா சைட்வேஸ் அப், திருப்பி இந்த இடத்துல ஒரு ஸ்குவீஸ் ஆகி அப். திஸ் இஸ் அ வெரி குட் பேட்டர்ன். நான் இப்போவும் சொல்கிறேன் பாருங்கள், இது ஒரு நல்ல பேட்டர்ன். இது ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல பேட்டர்ன். நான் கண்டிப்பாக நாளைக்கு 24,670 மேலே கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். இல்லை 24,670 கிடச்சா கூட பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 24,295 இதில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் பிடிலைட் ஒரு ரொம்ப நல்ல ஸ்டாக். நான் நிறைய டைம் ட்ரேட் பண்ணியிருக்கேன், நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. என்னோடய என்ட்ரி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 2625 to 2620 2625 வரைக்கும் என்னோடய என்ட்ரியாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் 2595 ஆர் டிபெண்டிங் ஆன் த கேண்டில், எந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது இந்த கேண்டில் கீழே வைப்பேன். ஓகே, ஸோ பிடிலைட்
நெக்ஸ்ட் இஸ் இந்தியா ஹோட்டல். இந்தியா ஹோட்டலும் நான் சம்வேர் 325 சம்திங் வாங்கியிருந்தேன். அதாச்சு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் ஆகும்போது நான் வாங்கியிருந்தேன். இது ஒரு நல்ல புஷ் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதாவது இந்த ஸ்விங்கில் வச்சுருந்தேன் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே ஹிட் ஆகிடுச்சு, விச் இஸ் டோட்டலி ஃபைன். இப்போ திருப்பியும் ஒரு சைடுவே அக்யூமுலேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. இப்போது எனக்கு வந்துட்டு 435 கிடச்சா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 427 இந்த காஸ்ட்டில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் நியூ வெப்டெக். ஓகே, நோ நெட் வெப்டெக். ஓகே, ஸோ திஸ் இஸ் எ நியூ ஸ்டாக். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேட் பண்ண போனேன். இது ட்ரேட் பண்ண காரணம் என்னென்னா, இது ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஒரு வேளை நாளைக்கு கொஞ்சம் இங்கே சர்வைவ் ஆச்சு அப்படின்னா சின்ன குவான்டிட்டியில் என்ட்ரி பண்ணுவேன். இது ஒரு புது ஸ்டாக். ஓகே, ஸோ இது ஒரு புது ஸ்டாக். வீடோனோ இதோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு தெரியல. இதோட ஃபண்டமெண்டல் ஆக்சுவலாக நான் பார்க்கல. ஏன்னா நான் ஃபண்டமெண்டல் ரெகுலராக பார்த்து ட்ரேட் பண்ணுற ஆள் கிடையாது. ஓகே, எனக்கு பேட்டர்ன் பிடிச்சிருக்கு, எனக்கு மொமெண்டம் நல்லா இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவேன். நான் அப்படி தான் பார்ப்பேன். எல்லா ஸ்டாக்லையுமே நான் ஃபண்டமெண்டல் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் இன்வெஸ்டர் கிடையாது, நான் ஒரு ட்ரேடர். ஓகே, நான் ஒரு ஸ்விங் ட்ரேடர். வந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். என்னோட ரிஸ்க் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறனோ அதை பொறுத்து தான் என்னோட ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் அ ஸ்விங் ட்ரேடர் டஸ். ஆல்ரைட், ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு என் வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் வந்து நான் இன்னும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம கோர்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த கோர்ஸ் நான் எல்லாமே கவர் பண்ணுவேன். ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் ஆல்ரெடி நான் இங்கே சீரீஸில் சொல்லியிருக்கேன். அந்த சீரீஸ் முடிஞ்சால் நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோ எண்டில். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நான் பர்சனலாகவே கற்றுக் கொடுப்பேன். ஸோ லெட்ஸ் சி, இன்னும் புது வீடியோஸ் வரும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் கைஸ். பாய்.